நமது கலாச்சாரம், நமது பண்பாடு எப்போதும் நம்முடன் நீடித்து இருக்கும். சப்ஸ்கிரைப் திலக். मध्यमस्वर वर्णकं पंचमस्वर वर्णकं सदनि पगमरि रे सदनि पगम गमरि सदनि पम गमरि सदनि सारि गम पदनि सनि गम मगरि सप्त स्वरंगलेनु पूவை கூவி இசையே இசைந்து உன்னை வணங்கினேன். ஏழு ஸ்வரங்கள் தேன் மலராக பொழிகின்றதே Sari ni sari, ripa paga, mani mapa, mapa ni sa, sari sari ni sa, ni sa, isaye isaye boni vanangine. நாராயண நாராயண. அகில உலகங்களையும் படைத்தளிக்கும் வணக்கத்திற்குரிய பிரம்மதேவருக்கு உங்கள் மைந்தர் நாரதனின் பல கோடி வணக்கம். நலம் உண்டாகட்டும். மைந்தா, ஆழ்ந்த சிந்தனையில் இருக்கிறாயே, என்ன காரணம்? காரணங்களை சொல்ல வேண்டும் என்றுதான் தங்களிடம் ஓடோடி வந்தேன். என் சந்தேகம் தீர உங்களுடைய அறிவுரைகள் உங்கள் மைந்தனுக்கு என்று தேவைப்படுகிறது. கேட்க வேண்டியதை கேட்கலாம் மைந்தா நாரதா. சிருஷ்டிப்பவரே, பூலோகத்தில் 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஹரித்வாரில் கும்பத் திருவிழா நடைபெறுகிறது. அத்திருவிழாவுக்கு முனிவர்கள், சித்த புருஷர்கள் சூட்சும ரூபத்தில் வருகிறார்கள். அவர்களை தரிசிப்பதற்கு ஆர்வம் மிகுந்து நான் பூலோகம் சென்றேன். गंगा माता गंगा माता गंगा माता நெஞ்சில் புனிதம் அதுவே புண்ணியமாகும்.
கிருஷ்ண பாதமலர் வழங்கும் கருணை தீர்த்தம் இதுவே ஆகும். சூலம் ஏந்தும் சடாதாரி அருகில் போய் நான் கேட்டேன். அப்போதுதான் புரிந்தது அவர்கள்தான் பக்தி மாதா என்று. கலியுகத்தின் பாதிப்பால் அந்த தாய் அழுது கொண்டிருந்தாள். அந்த தாயின் அருகிலே ஞானம் வைராகியம் என்ற இரு மைந்தர்களும் தரையிலே கிடந்தார்கள். கலியுகத்தின் பாதிப்பினால் அவர்கள் தாயை விட முதுமையடைந்து பார்க்க பரிதாபமான தோற்றத்துடன் இருந்தார்கள். பாவம் இவர்களுக்கு இப்படி ஒரு நிலை. தர்மம் தடுமாற கலியுகம் ஆரம்பித்ததால் உலகத்தில் நெறிமுறையே கெட்டழிந்து எங்களுக்கு இப்படி ஒரு நிலை வந்தது. தாய் ஒருவளின் கடமை தான் பெற்ற இரு பிள்ளைகளை சீராக்க நினைத்து அலைந்து இந்த நிலைமைக்கு ஆளாகி, முனிவரே, ஏமாற்றங்களை எப்படி சொல்ல? பாவம் எனது பிள்ளைகள் அதே நிலை மாறவில்லை. நாரத முனிவரே, இதற்கொரு உபாயமே இல்லையா? நாங்கள் என்றும் இங்கேயே நிலையாக இருப்பதற்கு, கலியுகத்தில் பக்தி, ஞானம், வைராகியம் மூன்றும் குறையாமல் வளர்வதற்கு உளமாற ஒரு உபாயம் சொல்லுங்கள். எதற்கும் ஒரு மாற்று இருக்கவே இருக்கும், இல்லாமல் போகாது. ஆம் தாயே, முனிவன் வாக்கு பொய்யாகாது. அமைதி இழந்த உங்கள் நிலைமையை நான் மாற்றுவேன். அதனால் நீங்கள் பெற்ற அனுதாபத்திற்குரிய இந்த பரிதாபமானவர்களுக்கு புதுவாழ்வு கிடைக்கும். சோர்வு கண்டு சுகமிழந்து விட்ட இந்த பக்தி, ஞான, வைராக்கியத்தின் தளர்வுகள் தலை நிமிர்ந்து நின்று கவலையற்ற ஒரு நிலையை இங்கே அமைய வைக்கும். இங்கு வாழப் பிறந்த பிறவிகளுக்கு உண்மையான அமைதி பெறுவதற்கு உபாயம் உண்டென்று என் உள்ளமே சொல்கிறது. ஆம் தாயே, இந்த பிரச்சனைக்கு பதிலை நானே பகவான் ஸ்ரீகிருஷ்ணரிடம் கேட்டுவிட்டு வருகிறேன். சொல்லுங்கள் தேவரிஷி. பிரபு, உங்கள் திருவடிகளை வணங்கத்தான் வந்து கொண்டிருக்கிறேன். உளமாற வரவேற்கிறேன். இங்கு வந்த விஷயம் என்ன? பிரபு, இப்படி கேட்கலாமா? முற்றும் உணர்ந்து கொண்டு முனிவனை கேட்கிறீர்களே. ஏ பக்தவத்சலா, தாம் அறியாததா? இன்று பக்தி மாதா அங்கே கலியுகத்தில் கண்ணீர் வடிக்கிறார். பூமியிலே தர்மங்கள் நிலைகுலைந்து விட்டன. எங்கு பார்த்தாலும் பாவங்களும் வன்முறைகளும் வரம்பு மீறல்களும் மலிந்து விட்டன. பக்தி, ஞானம், வைராகியம் என்ற இந்த மூன்றுக்கும் இன்று மக்கள் மனதிலே இடமில்லை. பக்தி மாதா என்னை கேட்டார்கள், சாஸ்திரங்களிலே ஏதாவது வழி இருக்கிறதா? பக்தி, ஞானம், வைராகியம் என்ற இந்த மூன்றும் கலியுகத்திலே மீண்டும் பசுமையாக துளிர்விட என்று. உபாயம் எது என கேட்பதற்கு தம் பொன்னடிகளை நாடி வந்தேன் பிரபு. அனைத்தையும் அறிந்த இறைவனே, ஆசை, பொறாமை, காமம், அகந்தை நான்கும் மனிதர்களை குருடர்களாக்கிவிட்டது. ஆகையினால் கலியுகத்தில் மனிதன் உறுதியோடு லட்சிய பிடிப்போடு கடுமையான தவமையற்ற முடியாத நிலைமை. அப்படிப்பட்டவர்கள் கடைத்தேற எளிமையான வழி ஒன்று கூறுங்கள். அதனால் பக்தி, ஞானம், வைராகியம் மீண்டும் மக்கள் மனதிலே இடம் கொள்ளும். இந்த கஷ்டமான கலியுகத்திலும் கூட மனிதர்கள் மனிதர்களாக வாழ்வார்கள். அன்புக்கு ஆட்படும் கிருஷ்ணா,
போதும் இந்த லீலைகள், காப்பாற்றுங்கள். நாரதரே, உமக்கும் தெரியும், தரணியில் கடுமையான உழைப்பும் தவமும் இன்றி எதையுமே அடைய முடியாது. பிரபு, மன உறுதியோடு நான் தவம் புரிகிறேன். மனக்குழப்பம் என்னை ஆட்டிப்படைக்கிறதே. நானும் தெளிவு பெறுவேனா? கவலை எதற்கு? உமது தந்தை பிரம்மதேவர் அனைத்தையும் அறிவார். அவரே குழப்பத்தை நீக்குவார். பகவான் ஸ்ரீகிருஷ்ணரின் அறிவுரை கிணங்க மனத்தெளிவு தந்து ஆசி வழங்குவீர்கள் என்று நம்பி நான் இங்கு வந்தேன். நாரதா, கலியுகத்தில் நலம் தரும் நல்லதொரு வழி, நம்பிக்கைக்கு உரிய வழி, ஒரே வழி பாகவத புராணத்தை எடுத்துச் சொல்வதுதான். அதன் மூலமாக பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் லீலைகளை பாடுவது, வாயினிக்க படிப்பது, காதார கேட்பது, இவைகள்தான் முக்திக்குரிய ஒரே வழி. பிறவி எடுத்த ஒருவன் கடந்த பிறவிகளில் செய்த புண்ணியங்களால் இந்த பிறவியில் பாகவதம் படிக்க கேட்டு ஸ்ரீ கிருஷ்ண பகவானின் லீலாமிருதத்தை பருகும் பாக்கியம் பெறுகிறான். பாகவதமே பக்தி யோகம். இதன் வாயிலாக ஸ்ரீ கிருஷ்ண பக்தி எனும் அமர கங்கை அனைத்துலகிலும் பரவுகின்றது. இந்த கதை உண்மையின் கதை, உத்தம தர்மங்களின் கதை, உயர்ந்த தத்துவங்களின் கதை. மைந்தா, நீ இப்போதே ஹிமாலயத்தின் மத்தியில் இருக்கும் பத்ரி ஆசிரமத்திற்கு அருகே செல்வாயாக. அங்கு பிரபுவின் ஒலி வடிவமான ஓங்கார நாதத்தை தியானம் செய்தால் உனக்கு அவர் தரிசனம் கிடைக்கும். இந்த மகத்தான சாதனையை நீ நிகழ்த்தினால் அந்த பக்தி மாதாவும் அவருடைய மைந்தர்களான ஞானமும் வைராக்கியமும் நலம் பெறுவார்கள், பேரின்பம் அடைவார்கள். ஆகட்டும் தந்தையே. வணக்கத்திற்குரிய சனக்கரே, சனந்தரரே, சனாதரரே, சனத்குமாரரே, நால்வரின் திருவடிகளை நாரதனாகி உங்களின் தம்பி பக்தியோடு வணங்குகிறேன். தேவரிஷியே, உன்னை வாழ்த்துகிறோம். அன்பு தம்பியின் கடுமையான தவத்தினால் மகிழ்ச்சியடைந்தோம். உனக்கு என்ன வேண்டும்? இத்தனை கடுமையான தவம் புரிந்து எங்களை இங்கு அழைக்க வேண்டிய காரணம்? பிரபு, என் மீது தங்களுக்கு கிருபை இருந்தால் ஒரு சிறிய உதவியை நான் யாச்சிக்கிறேன். சொல்லு.
பிரபு, நம் ஐவரின் தந்தை பிரம்மதேவர் என்னிடம் சொன்னார், ஸ்ரீமத் பாகவதத்தை உங்களின் திருவாய்மொழியாக கேட்க வேண்டும் என்று. அன்றிலிருந்தே ஆர்வத்துடன் அதை கேட்க நான் காத்திருக்கிறேன். அந்த பாக்கியத்தை பரிவோடு எனக்கு வழங்குங்கள் என்று பிரார்த்தனை. நாரதா, சிறப்பானதையே கேட்டாய். தம்பி, உன் உணர்வை பாராட்டுகிறேன். ஸ்ரீமத் பாகவதத்தில் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் லீலைகளை அற்புதமாக சொல்லியிருக்கிறது. பாகவதம் மூவுலகங்களையும் புனிதப்படுத்துகின்ற மாதா கங்கையை போன்றது. ஆகையால் நாரதா, கங்கை கரையிலே ஹரித்வாரின் அருகில் ஆனந்த கட்டம் என்னும் இடத்தில் பாகவத கதை நடக்கிறது. அன்பர்களுக்காக நாங்கள் அங்கு நாவார பாடும் கதையை நீ வந்து கேள். कृष्ण हरे श्री कृष्ण हरे कृष्ण हरे श्री कृष्ण हरे. ஞானியர் நால்வர் பாகவதம் சொல்ல பீடத்தின் மீது அமர்ந்திருந்தார். कृष्ण हरे श्री कृष्ण हरे कृष्ण हरे श्री कृष्ण हरे. யாவருமே ஸ்ரீ கிருஷ்ணனின் கதையை கேட்டிடவே அங்கு காத்திருந்தார். कृष्ण हरे श्री कृष्ण हरे कृष्ण हरे श्री कृष्ण हरे. உள்ளும் புறமும் கிருஷ்ணனை காணும் பக்தியில் சொல்லும் கதையென்றோ. कृष्ण हरे श्री कृष्ण हरे कृष्ण हरे श्री कृष्ण हरे. பக்தி ஞான வைராகியம் கொண்டவர் பாகவதாமிருதம் அருந்துகின்றார். कृष्ण हरे श्री कृष्ण हरे कृष्ण हरे श्री कृष्ण हरे कृष्ण हरे श्री कृष्ण हरे. ஸ்ரீமத் பாகவதம் எனும் திவ்ய கதையை நாரத முனிவர் சனத்குமார்களின் வாய்மொழியாக கேட்டார். அந்த அமுதமான அமர கதைகளை எங்கும் பரப்ப மக்களுடைய நலன் கருதி சூதமா முனிவர் நைமிசாரண்யத்தில் கூடியிருந்த சனகாதி முனிவர்களுக்கு எடுத்துச் சொன்னார். ஸ்ரீமத் பாகவதம் எனும் இந்த கதையை நான் கலியுகத்தின் ஆரம்பத்தில் மகாத்மா சுகபிரம்மத்தின் வாய்மொழியாக கேட்டேன். அப்போதுதான் பரீட்சித்துக்கு இந்த கதையை சப்தாகமாக 7 நாளுக்குள் அவர் சொல்லி முடித்தார். கோபித்த ஒரு முனிகுமாரனுடைய சாபத்தினால் ராஜா பரீட்சித்தின் மரணத்துக்கு வெறும் 7 நாட்களே இருந்தன. மிகவும் வேதனை அளிக்கிறது. ராஜா பரீட்சித் பண்புள்ள மன்னன் அல்லவா? அவர் வரலாறு படைத்த பாண்டவரின் பேரன், மாவீரன் அபிமன்யுவின் பிள்ளை. அப்படிப்பட்ட மன்னனுக்கு எந்த முனிகுமாரன் ஏன் சாபம் கொடுத்தான்? சவுனகரே, இதுவும் காலத்தின் கைவரிசை. மன்னவன் பரீட்சித்து நெறியிலே நிற்பவன். அப்படிப்பட்டவனுக்கு ஒரு சிறுபிள்ளை சாபமிட்டு தண்டித்து விட்டான். அந்த பரீட்சித்துக்கே சாபம் என்றால் இப்படி ஒரு கலியின் கொடுமையை இந்த பூமி தாங்க முடியாதே. பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் மண்ணுலகத்தில் தனது லீலைகளை முடித்துக் கொண்டார். அதன் பிறகு பாண்டவர்களும் வாழ்க்கையில் விரக்தியடைந்து தங்கள் பேரன் பரீட்சித்திடம் ஆட்சியை ஒப்படைத்து நேராக இமயம் நோக்கி பயணம் சென்றார்கள். அப்போது கலிபுருஷன் பதுங்கி பதுங்கி ஒரு திருடனைப் போல பூவுலகத்திற்குள் நுழைந்து விட்டான். அந்த நேரத்தில் கானகத்திற்கு மன்னன் சென்றான் வேட்டையாட.
என்னை போக விடாமல் பாதையை மறிப்பவனே என்ன வேண்டும்? பரீட்சித் மன்னவனே, உனக்கு வணக்கம். காலத்தின் கட்டாயத்தால் கலிபுருஷன் இங்கு வந்திருக்கின்றேன். நேர்மையாக நீ ஆளும் எல்லைக்குள் நான் பிரவேசிக்கப் போகிறேன். உனக்கு எவ்வளவு துணிவும் கொடுமதியும் இருந்தால் இப்படி பாண்டவ வம்சத்து பரீட்சித்து ஆளும் பகுதிக்குள் பிரவேசிப்பாய். என் ஆட்சியின் நேர்மையை அழிக்க வந்திருக்கிறாயோ? இமைக்கு முன் என் பாணத்தால் அடிக்கிறேன். அரசே, படைப்பின் நேமம் நிலையானது. காலத்தின் செயல் யாருடைய பாணத்தாலும் நிற்காது. அன்று சத்தியயுகம் போனது, திரேதாயுகம் வந்தது. பிறகு திரேதாயுகம் போனது, நெறிப்படி துவாபர யுகம் வந்தது. அது யார் தடுத்து நின்றது? அதுபோல்தான் துவாபர யுகத்திற்கு பிறகு கலியுகம் வருவது இயற்கை. இதை அறிந்த ஞானிகள் காலத்தை எதிர்த்து நின்றதில்லை. காலதேவனின் கணக்கு எப்படி இருந்தாலும் இம்மண்ணில் ராஜா பரீட்சித்து இருக்கும் வரை கலி காலூன்ற முடியாது. அப்படி நீங்கள் நினைத்தால் காலத்தின் சக்தி காவலனுக்கு அடங்காது. ஒரு பொது விதி மன்னவனுக்காக தன்னை மாற்றிக்கொள்ளாது. உபதேசங்கள் இங்கிதற்கு. கால முடிவுகளும் வேறு விளைவுகளும் என் லட்சிய பாதையில் குறுக்கிட முடியாது. கேளடா கலிபுருஷனே, உன் பார்வை பட்டழிய நீ வேறு இடம் சென்று விடு. அரசே, காலம் சக்தி மிக்கது. அதை நீ அச்சுறுத்த முடியாது. பரீட்சித்தும் அப்படித்தான். நான் பிறந்த மண் தர்மத்தை காக்க எனக்கு கற்றுக் கொடுத்த மண். இந்த புனித மண் மீது உன் பார்வை படக்கூடாது. ஆண்டவனே வந்தாலும் இதைத்தான் சொல்லுவேன். நான் மகாரதி அர்ஜுனனின் பேரன். தாயின் கருவில் இருந்த போதே கண்ணபிரானால் காக்கப்பட்டவன். என் வில்லும் அம்பும் என்று கலிபுருஷனின் கதையை முடிக்கப் போகிறது. அரசே, அறம் வளர்க்கும் தலைவா, தீமைகள் உங்களை தொட முடியாது. இருந்தாலும் எனக்கு தங்களது பூமியிலே எப்படியாவது ஒரு சிறு பகுதியை விட்டுக் கொடுக்க வேண்டும். அரசே, தருவீர்கள் என்று நம்பி வந்தேன். நம்பி வந்தவர்களை ஆதரிக்கிறது ஆள்பவனுக்கு அழகு. யாருக்கும் இடம் தரும் மண் இது. என்னை வெறுப்பதோ? கலிபுருஷன் பாண்டவரின் பேரனிடம் கையேந்துகிறாய். கேட்பதை தருவதுதான் எங்கள் பண்பாடு. பண்பாடு உனக்கு பிடிக்காத விஷயம். அதனால் சில நிபந்தனைகளுடன் நான் குறிப்பிடும் இடங்களில் நீ வாழலாம். சூதாடும் இடத்திலும், சதா மது அருந்தும் இடத்திலும், விலைமாதர் வன்முறையாளர் வாழும் இடத்திலும் நீ வாழலாம். கலிபுருஷன் அல்லவா? அநீதி, போதை, மாது, மிருகத்தன்மை, மானிடனை மதிமயக்கும் இவைகள்தானே உன் மாளிகையின் தூண்கள். பிரபு, இந்த 4 தூண்கள் போதாது. மாளிகைக்கு கூரையும் வேண்டுமே. நியாயமான கேள்வி. உனக்கு பொருத்தமான இன்னொரு இடம் மோகத்துக்கும் தாகத்துக்கும் உரிய தங்கம். உங்களுக்கு நன்றி. மன்னவன் தலை மீது பொன்முடி இருந்தது. பொன்தானே மனிதனை மயக்கும். அதில் அமர்ந்து கலிபுருஷன் சிரித்தான். அன்று பரீட்சித் கானகத்தில் அலைந்து களைத்திருந்தான். பசியும் தாகமும் வாட்டியது. அவனால் தாங்க முடியவில்லை. அந்தி நேரம் தாங்க முடியாத தாகம். அவன் சமீக முனிவரின் ஆசிரமத்தை அடைந்தான். அந்த நேரம் முனிவர் தன்னை மறந்த சமாதி நிலையில் இருந்தார். தாகமாக இருக்கிறது. குடிப்பதற்கு தண்ணீர் வேண்டும்.
இங்கே யாருமே இல்லையா?